வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. அபிஷேக நதி நானே, அகிலமெங்கும் பரவிடுவே. அபிஷேக நதி நானே, அகிலமெங்கும் பரவிடுவே. ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம், எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானே. ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானே. உனை போர்த்திடுவே, சாம்பல் நீக்கிடுவே. துதி உனை போர்த்திடுவே, சாம்பல் நீக்கிடுவே. அலங்காரமாக்கிடுவே, சபையை அலங்காரமாக்கிடுவே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் கனி கொடுப்பே. கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் கனி கொடுப்பே. இலைகள் முதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. இலைகள் முதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. விருந்தும் மருந்தும் நானே, சபைக்கு விருந்தும் மருந்தும் நானே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடே கூட இருந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். எவ்வளவு அருமையான வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் பாருங்கள். தாவீது தன்னுடைய எல்லா செய்கைகளிலும் புத்திமானாய் நடந்து கொண்டானாம்.
எல்லா காரியத்திலும் அவனுடைய பேச்சில், வார்த்தையில், நடக்கையில், செய்கைகளில் எல்லாவற்றிலேயுமே அவன் புத்திமானாய் நடந்து கொண்டான். எது ஒன்றிலும் அவனை குற்றப்படுத்த முடியாது, குறை கூற முடியாது. எல்லாவற்றிலும் அவன் புத்திமானாய் நடப்பதற்கு காரணம் என்னவென்றால், தேவனாகிய கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தாராம். நமக்கும் ஆண்டவர் எத்தனையோ காரியங்களை செய்வதற்கு அவர் நம் கூட இருந்தால் எல்லாவற்றிலும் நாம் புத்திமானாய் நடந்து கொள்ள முடியும் அல்லவா? ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வாக்கை யாரெல்லாம் நம்பி என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார், நான் அவருக்கு பிரியமான பிள்ளையாக வாழ விரும்புகிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொருவரோடும் கர்த்தர் கூட இருக்கிறார். அவர் கூட இருந்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்தித்து வருகிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் புத்திமானாய் நடந்து கொள்ள, எந்த நேரத்தில் எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது, எதை சொல்ல வேண்டும், எதை சொல்லக்கூடாது, இந்த காரியத்தை இதற்கு மேல் நாம் பேசிவிடக்கூடாது என்று எல்லாவற்றிற்கும், வாக்கிலும் செய்கைகளிலும் நடந்து கொள்ளுகிற காரியத்திலும் எல்லாவற்றிலும் புத்தியாய் நடந்து கொள்ள தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நாம் கூட இருந்து நமக்கு ஆலோசனை தருவார். உன் மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று தானே அவர் சொல்லியிருக்கிறார். அவர் நம் கூட இருக்கும் பொழுது எல்லாவற்றிலும் நாம் புத்திமானாய் நடந்து கொள்ள முடியும். பல நேரத்தில் பல காரியங்களை நாம் சேர்ந்து செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஒரு காரியம் என்றால் என்னால் முடியும், எல்லா காரியத்தையும் நான் எப்படி செய்ய முடியும் என்று நாம் குழம்ப வேண்டிய நேரங்கள் வருகிற பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து சகலத்தையும் செய்வதற்கு வேண்டிய புத்தியை, ஞானத்தை நமக்கு தந்தருளி எல்லாவற்றையும் சுலபமாக செய்ய போதுமான ஞானத்தையும் பலனையும் நம்மை நமக்கு தந்து தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அதே ஞானத்தையும் புத்தியையும் நமக்கும் தந்து அவர் ஆசீர்வதிப்பார். ஒருவேளை படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானம், புத்தி, வீட்டில் வேலை செய்வதற்கு வேண்டிய ஞானம், புத்தி, அலுவலகத்தில் வேலை செய்கிறவர்கள் என்றால் அதற்கு வேண்டிய ஞானம், புத்தி, ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தால் அதற்கு வேண்டிய ஞானம், புத்தி, எதுவாக இருந்தாலும் நாம் எந்த பாதையில் கடந்து போகிறோமோ, நாம் எவைகளை சந்தித்து கொண்டிருக்கிறோமோ அவைகளில் எல்லாவற்றிலும் புத்திமானாய் நடந்து கொள்ள தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். அவர் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் என்னோடு கூட இருக்கிறதை நான் நம்பி அவருடைய பலத்தினால் புத்தியாய் நடந்து எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்க வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி இந்த காலை நேரத்தில் நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்து கொண்டது போல இந்த காலை நேரத்தில் எங்களுடைய எல்லா காரியத்திலும் நாங்களும் புத்திமான்களாய் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு புத்தியை, ஒரு ஞானத்தை, ஒரு அறிவை நீர் எங்களுக்கு பரத்திலிருந்து அனுப்பி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏற்கனவே நாங்கள் அறிந்திருக்கிறவைகள் அல்ல, எங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகள் அல்ல, எங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டவைகள் அல்ல. பரத்திலிருந்து நீர் எங்களுக்கு ஒரு புதிய ஞானத்தை தந்தருளி ஒரு புதிய அபிஷேகத்தை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே, நாங்கள் இந்த காரியத்தில், நாங்கள் இப்பொழுது கடந்து போகிற காலத்தில், இப்பொழுது சந்திக்கிற இந்த புதிய பிரச்சனையில் எப்படி நாங்கள் புத்தியாய் நடந்து கொள்ள வேண்டும், எப்படி இவைகளை சமாளிக்க வேண்டும், எப்படி இதிலிருந்து வெற்றியாய் வெளியே வர வேண்டும், எல்லாவற்றுக்கும் நீர் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே எல்லாவற்றையும் ஜெயம் எடுக்கிறவர்களாக, புத்திமானாய் நடந்து வெற்றி பெறுகிறவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவரவர் கடந்து போகிற சூழ்நிலைக்கு ஏற்ப, அவரவர் சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு ஏற்ப ஏற்ற புத்தியும் ஞானமும் பரத்திலிருந்து எங்களுக்கு உண்டாக வேண்டும், வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவைகளை எங்களுக்கு வர விடாதபடி தடை பண்ணுகிற பொல்லாத சத்துருவின் கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டப்பட்டு போவதாக, ஒவ்வொருவரும் தாங்கள் கடந்து போகிற பாதைகளில் ஆண்டவரே புத்தியாய் நடந்து கொண்டு கர்த்தரின் நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.